சமீபத்தில் நடந்து முடிந்த நீட் தேர்வினுடைய கேள்வித்தாள்கள் வெளியானதை பற்றியான ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லியிருக்குன்னா, கேள்வித்தாள்களாக வெளியேறிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா இது வெளியேறிச்சா வெளியிட்டாங்களாங்கிற போன்ற வினாக்களை தான் நமக்கு ஏற்படுத்துது. நீங்கள் தப்பாக பதில் அளிச்சிட்டிங்கன்னா அதுக்கான நெகட்டிவ் மார்க்குங்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு உங்களோட மனநிலையை தான் பாதிக்கும். இன்னொன்று, இந்த கல்வி முறைகளில் நெகட்டிவ் மார்க் என்று சொல்லக்கூடிய மார்க் இந்திய அளவில் தான் இருக்கிறத ஒழிய எந்த வெளிநாடுகளிலும் அமெரிக்கா போன்ற கனடா போன்ற நாடுகளில் கூட இந்த முறை இல்லை. அந்த சூழல் நீட் தேர்வு மையத்துக்குள்ளே போகிற சூழலே உங்களுக்கு அத்தனையும் மறக்கடிச்சு ஒரு பதட்டத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஒரு பயத்தை படபடப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நீட் தேர்வு மையத்தை உண்டாக்குது. ஆனால் அங்கேயே தொடர்ச்சியாக பெற்றோருக்கும் மாணவருக்கும் உள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோடு வந்தாங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு. மருத்துவர் அணியும் திமுக இளைஞரணியும் சேர்ந்து அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உண்ணாநிலை அறிவிச்சாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி. இப்படி தொடர்ச்சியாக கோர்ட்டில் வழக்கு இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருக்கும் பொழுது திமுகவினால் ஏன் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா இடத்துலையும் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இப்போ இந்தியா முழுமைக்கும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் எப்போ நீட் தேர்வு முடிந்தாலும் உடனடியாக போராட்டம் நடக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மாணவி தற்கொலை செய்திருப்பார் அல்லது மாணவன் பெற்றோர் இப்படி தற்கொலை செய்திருப்பார்கள். படிக்க வேண்டாம் என்று படித்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார் மாணவர்கள், நம்மெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே மாறாக தமிழகத்தில் குறிப்பாக நீட் தேர்வு முடிந்து ரிசல்ட்டு கூட வந்திருக்காது, உடனடியாக அது ஒரு தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நடந்து முடிந்த நீட் தேர்வினுடைய கேள்வித்தாள்கள் வெளியானதை பற்றியான ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லியிருக்குன்னா, நடைபெறக்கூடிய இந்த மருத்துவ கவுன்சிலாவது தொடர்ந்து நடைபெறட்டும், கேள்வித்தாள் வெளியானதை பற்றியான அறிக்கையை கேட்டு நான் சம்பந்தப்பட்ட துறைக்கு இந்த அறிக்கை அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்றபடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய எல்லா நீட் தேர்வினுடைய வழக்குகளையும் ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நீட்டுக்கான ஒரு வழக்கெல்லாம் சேர்த்து வச்சு விசாரிக்கிறதுங்கிறத தவிர நமக்கு அதில் ஒன்றும் இல்லைனாலும், இப்படி ஒரு பதில் இந்த முறைகேடுகளுக்கு அப்புறம் வந்திருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி தெரியுது. தொடர்ச்சியாக இங்கே ஏன் நம்ம நீட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத பார்த்தா, நீட்டுங்கிறது தகுதி தேர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது, நுழைவுத் தேர்வுன்னு சொல்ல முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு சூதாட்டமாக தான் இந்தியா முழுமைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்போ எல்லா விளையாட்டுகளிலும் ஒரு ஃபிக்ஸிங் சூதாட்டங்கிறது நடைபெறுகிற மாதிரியும் நீட் தேர்வுங்கிறது பல்வேறு சூதாட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதை பற்றி இந்த அரசுக்கோ எங்கேயுமே கவலை இல்லை. தொடர்ச்சியாக தமிழகத்தில் மட்டும்தான் இந்த நீட்டுக்கான எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்தியா முழுமைக்கும் பெற்றோர்களிடத்திலும் மாணவர்களிடத்திலும் அப்புறம் ஆசிரியர்களிடத்திலும் இருந்து கொண்டே தான் இருக்குது. இது ஏன் தமிழகத்தில் மட்டும் வெளிப்படுதுன்னா, தமிழக அரசு தொடர்ந்து இந்த நீட்டை ஒருபோதும் எடுத்துக்கல. அதோட நீட்டுக்கான எதிர்ப்பலையை இங்கே அரசும் சேர்ந்து நம்ம கூட எழுப்பிட்டு இருக்குது. ஆனால் மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லாமல் அவங்க பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதே போல் ஆசிரியர்கள் பெரும்பாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்கே சூழல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீட் எதிர்ப்புங்கிறது மாணவரோட மட்டும் நிற்காமல் பெற்றோரோட நில்லாமல் இங்கே அனைத்து பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய மற்றும் இந்த சமூக நீதியை விரும்புகிற அனைத்து மனிதர்களிடம் இங்கே நீட் எதிர்ப்பு கிளம்புது. தொடர்ச்சியாக இந்த நீட்டு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, பழைய சமூக நீதியெல்லாம் நம்ம பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் சொல்லி இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு கல்வி மறுக்கப்பட்டதோ அதே தான் இங்கே நீட் செஞ்சுட்டு இருக்கு. சொல்லப்போனால் நம்ம ஏகலைவனை திரும்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். வில்வித்தை கற்றுக்கிறதுக்காகவே ஏகலைவனின் கட்டைவரல் வெட்டப்பட்டதுங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் இங்கே முத்துலட்சுமி ரெட்டி எப்படி சிரமப்பட்டு இந்த பல இதெல்லாம் அடித்து நொறுக்கி இங்கே மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போனாங்கன்னு தெரியும். இங்கே மருத்துவக் கல்லூரி சேருவதற்கே சமஸ்கிருதம் முக்கிய தெரிந்திருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடிகிற சூழலெல்லாம் இந்த திராவிட அரசியல், இந்த சமூக நீதி கோட்பாடெல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கிறது. அது இதெல்லாம் தாண்டி இங்கே மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மருத்துவர்கள் உருவாக்கப்பட்டு பல வெளிநாடுகளில் சிறந்த மருத்துவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் படித்த மாணவர்களாக தான் இருப்பாங்க. இங்கேயும் அப்படி தான் மிகப்பெரிய ஒரு மருத்துவ புரட்சியே நடந்திருக்குன்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 1965 முதல்
மருத்துவக் கல்லூரி மதுரையில் தொடங்கப்பட்டு தொடர்ச்சியாக இப்பொழுது 24 மருத்துவக் கல்லூரிகள் நம்ம உள்ளடக்கி வச்சிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா இங்கே கல்விக்கான முக்கியத்துவம் காமராஜர் ஆட்சி சொல்லுவாங்க, உண்மையும் அதுதான். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளியும் துவக்க பள்ளியும் 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் கட்டி இந்த கல்விக்கான வித்திட்ட மாநிலமாக இந்த மாநிலத்தை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால தான் நீ மற்ற மாநிலத்தை பார்க்குறியோ இல்லையோ, நீ தமிழகத்திற்கு நாங்கள் ஏன் அழுத்தம் கொடுக்குறோம்னா, தமிழகத்தை கூட மற்ற மாநிலத்தை நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கல்வி பிரதானமாக எல்லாரும் இப்போ வந்து ஒரு விறகு வெற்ற வேலைக்கு போகிற ஒரு குடும்பத்தின் தலைவராக இருந்தாலும் எப்பேற்பட்டாவது அந்த மாணவனை படிக்க வைக்க வேண்டும் என்று அவரால் முடிந்த அத்தனை வேலைகளும் செய்வார்கள். அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடகு வச்சாவது அந்த மாணவன் படித்து வர வேண்டும் என்கிற ஒரு சூழல் இங்கே இருக்கிறது. அதன் தொடர்ச்சி தான் இங்கே இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுடைய தேர்ச்சி வரும், மற்றபடி இந்த படிப்புக்கான இது வந்து எந்த வகையிலும் பெற்றோர்கள் அதை காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாங்க. தொடர்ச்சியாக நீ படித்தா மட்டும் போதுங்கிற சூழல் தமிழகத்தை தாண்டி வேற எங்கே இருக்காது. வேலைக்கு கூட அனுப்ப மாட்டான். இப்போ கல்லூரி முடிச்சுட்டு நிறைய மாணவர்கள் அந்த பார்ட் டைம்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு, பகுதி நேர வேலைகளுக்கு போகிறாங்களோ ஒழிய எப்போவுமே நீ படித்தா மட்டும் போதும் என்கிற சூழலைத்தான் இங்கே உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். இது தொடர்ச்சியாக தமிழகத்தில் நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏன் நீட் தேர்வு மீண்டும் வேண்டாம் அப்படின்னு இதுவரைக்கும் வலியுறுத்திட்டே வரோம்னா, இதற்கு முன்னாடி நேராக 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்று வரை மருத்துவராக இருக்கக்கூடியவர்களை யாரும் வந்து இதுவரை கேள்வி எழுப்பது கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் தகுதியில்லாத மருத்துவர் என்று இதுவரை யாரும் சொன்னதும் கிடையாது. நம்ம கொரோனா பெருங்கால தோட்டத்தில் கூட பார்த்தோம், மிகப்பெரிய மருத்துவத்துறை தேவை இருந்த போதும் அப்போ இருந்த மருத்துவர்கள் எல்லாமே வந்து நீட் தேர்வு முடித்தவங்கள யாரும் இல்லை. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இந்த மருத்துவத்துறையில் நீட் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சூதாட்டத்துக்காக வைக்கப்பட்டது தான். ஏற்கனவே வந்து ஒரு நூல் அளவு இந்த மருத்துவத்திற்கும் நமக்கு இருந்தது. பெரும்பாலான சமூக நீதி உண்டாக்கிய விஷயங்களில் அனைவரும் இங்கே மருத்துவராகப்பட்டதன் விளைவுதான் மீண்டும் அந்த நூலுக்கான ஒரு அளவுகோலாக நீட் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், இந்திரா சகானி வழக்கில் நம்ம பார்த்துருக்குறோம். விண்ணப்பமே அளிக்காதவரால் இந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவர்களுக்காக இந்த உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு பரிந்துரை செய்ததெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாகத்தான் இது போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த நீட்டை ஒழித்தால் மட்டுமே இங்கே, ஏன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும், எல்லா ஊரகங்களிலும், எல்லா ஊராட்சிகளிலும், ஏன்னா ஒவ்வொரு வட்டங்களிலும் இங்கே வந்து ஆரம்ப சுகாதார மையங்கிறது வந்து ஒரு அளப்பரிய பணிகளை செய்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ மருத்துவத்துடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ தேவை இலவசமாக இங்கே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம் தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகுன்னா, தொடர்ச்சியாக இந்த நீட்டெல்லாம் கொண்டு வரும்போது இங்கே மாணவர்கள் வந்து நேரடியாக 12வது முடிச்சுட்டு வந்து இங்கே மருத்துவக் கல்லூரி போக முடியாத, உயர்நிலை மருத்துவக் கல்லூரி போக முடியாத தடைகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இது தொடர்ச்சியாக கம்மியாக என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மருத்துவ வசதிகளை பாதிக்கப்படுவாங்க. இலவச மருத்துவங்கிறது அவர்களுக்கு காணாமல் போய்விடும். மருத்துவர்களால் சூழல் ஏற்படும். மற்ற மாநிலங்களில் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவு இங்கே மருத்துவம் என்பது ஒரு எல்லைகளை தாண்டி இந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறது என்பதை மறுக்கவே முடியாது. இது எல்லாம் காணாமல் போக்கத்தான் இந்த மத்திய அரசு இது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் தீர்க்கமாக சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து வெறுமனே வந்து நம்ம வந்து நீட்டை ஒரு தகுதி தேர்வாக நம்ம சொல்லவே முடியாது. தகுதி தேர்வுன்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மெட்ரிக்கில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. தொடர்ச்சியாக அவன் சிபிஎஸ்சியிலேருந்து எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து படிக்க ஆரம்பித்தவன் 12வது வரைக்கும் சிபிஎஸ்சியில் முடிச்சுட்டு அவன் வந்து ஒரு தேர்வு எழுதுறதும், அதே போல் மெட்ரிக்கில் தேர்வு எழுதுறதும், அரசு பள்ளியில் முடிச்ச தேர்வு எழுதுறதும் நிச்சயமாக சாத்தியமே இல்லை. ஏன்னா அது சாத்தியமில்லாங்கிறது போது தான் சில மாணவர்கள் அதாவது பணம் இருக்கிற பெற்றோர்கள் அவங்கள வந்து வேறு வழியே இல்லாமல் அவங்கள ஒரு கோச்சிங் கிளாஸில் கொண்டு விட வேண்டியதாக இருக்குது. கோச்சிங் கிளாஸுங்கிறது வந்து தேவையான அளவு அவன் என்ன பணம் கேட்டாலும் தரக்கூடிய சூழல் தான் இங்கே உருவாகுது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, கோச்சிங் கிளாஸ் எல்லாம் எப்படி அது வந்து வளருதுன்னா விளம்பரத்தின் மூலமாக தான். நீங்கள் தொடர்ச்சியாக நீட்டு தேர்வு நடக்கக்கூடிய இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை கோச்சிங் சென்டர்னுடைய விளம்பரங்களும் பதாகைகளும் அவங்க துண்டறிக்கைகளும் வழங்கிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பெற்றோர்களை ஒரு மயக்கக்கூடிய ஒரு நிலை தான். நீட்டு முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும்
டாப்பர்ஸு, ரேங்கர்ஸு, அதே போல் நீங்கள் இந்த மாதிரி முடியலையா அடுத்த வாட்டி உங்களோட ரிப்பீட்டர்ஸாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கான தள்ளுபடிகள் இருக்கிறது, நீங்கள் நிச்சயமாக இதாகலான்னு சொல்லிட்டு அத்தனை நூற்றுக்கணக்கான விளம்பரங்கள் இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமல் நடக்க போகிறதில்லை. தொடர்ச்சியாக இதெல்லாம் இந்த விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு வணிக நோக்கத்தோடு நடத்தப்படுது. யாருக்கும் வந்து இந்த மாணவர் வந்து மருத்துவராயிருங்கிற கனவெல்லாம் கிடையாது. இந்த குளறுபடிகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கூட பேசியிருக்கிறது வந்து வினாத்தாள் வந்து கேள்வித்தாள் வெளியேறிடுச்சுங்கிறது வந்து கேள்வித்தாள் வெளியேறிடுச்சு அப்படிங்கிறது வந்து யோசிக்க கூட முடியாது. ஏன்னா நான் 2 முறை அந்த நீட்ஸ் கோச்சிங் சென்டரில் போய் பார்த்துருக்குறேன் எப்படி அந்த எக்ஸாம் போகுதுன்னு சொல்லி. உள்ளேலாம் போக முடியாது, ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இருக்கலாம். மிகப்பெரிய ஒரு என்னென்னா ஒரு வெளிநாட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர சூழல் தான் அங்கே நடைபெறும். மாணவரை வந்து உள்ளே கொண்டு போய் அவங்கள செக் பண்ணி அனுப்புறதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்து பார்க்கலாம். என்னமோ ஒரு சிறைக்குள்ளே போயிட்டு ஒருத்தர் வெளியே வர ஒரு இதில் தான் அனுப்புவாங்க. நீங்கள் எத்தனை தான் அந்த கோச்சிங் சென்டரில் இந்த பையன் படிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாம் சென்டருக்குள்ளே அவன் போகிற விதத்தில் கண்டிப்பாக படித்ததெல்லாம் மறந்துடுவாங்கிற ஒரு சூழல் தான் அங்கே நடைபெறும். உண்மையான கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இந்த நீட்டை தேர்வு பொறுத்தளவு குளறுபடிகளோட சேர்ந்து இதுவும் இந்த கல்வி முறைகளில் நெகட்டிவ் மார்க் என்று சொல்லக்கூடிய மார்க் வந்து இந்திய அளவில் தான் இருக்கிறத ஒழிய எந்த வெளிநாடுகளிலும் அமெரிக்கா போன்ற கனடா போன்ற நாடுகளில் கூட இந்த முறை இல்லை. இந்த நெகட்டிவ் முறைங்கிறது வந்து இந்த தேர்வு எழுதுறவங்க 18 வயசுக்குள்ள நிரம்பியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் என்பதே மிகப்பெரிய அநீதியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எது தெரிஞ்சாலும் எழுதிட்டு வான்னு சொல்லி பெற்றோர்கள் சொல்லுவாங்க. அதாவது 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்வுகளில் உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுது, தெரியாத அப்புறம் யோசிச்சு எழுது அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து நீட் தேர்வில் அது சாத்தியமான இல்லை. நீங்கள் வந்து தப்பாக பதில் அளிச்சிட்டிங்கன்னா அதுக்கான நெகட்டிவ் மார்க்குங்கிறது வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு உங்களோட மனநிலையை தான் பாதிக்கும். இன்னொன்று அந்த சூழல் நீட் தேர்வு மையத்துக்குள்ளே போகிற சூழலே வந்து உங்களுக்கு அத்தனையும் மறக்கடிச்சிட்டு ஒரு பதட்டத்தை உண்டாக்கும். உங்களுக்கு ஒரு பயத்தை படபடப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நீட் தேர்வு மையத்தை உண்டாக்குது. ஆனால் அங்கேயே வந்து கேள்வித்தாளர்களாக வெளியேறிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா இது வெளியேறிச்சா வெளியிட்டாங்களாங்கிற போன்ற வினாக்களை தான் நமக்கு ஏற்படுத்துது. இப்போ குளறுபடிகளை பார்த்தோம். அடுத்தது இந்த 4ஆம் தேதி வெளிவந்த நீட்டினுடைய மார்க் இந்தியா முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலையை கொண்டு வந்திருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா முழுவதும் நீங்கள் வந்து விடையளிச்சா அதில் கிடைக்கக்கூடிய மார்க்குங்கிறது என்பது 720. ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண்கள். நெகட்டிவ் மதிப்பெண்கள் ஒன்று வந்து தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்று வந்து குறைவாகும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 5 மதிப்பெண் அப்படிங்கிறதா வரும். சரியாக இருந்தால் 4 மதிப்பெண்கள் வரும். இங்கே என்ன நடந்திருக்குதுன்னா 717, 718, 719 அதே போல் 716ங்கிறதெல்லாம் வரக்கு சாத்தியமே இல்லை. அப்படிங்கிறது வந்து மாணவர்கள் புரிந்து கொண்டு இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக தமிழகத்தில் சொல்லி கொண்டிருந்த இந்த மோசடிகளை எல்லாரும் புரிய தொடங்கி இருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநிலத்தினுடைய முதல்வர்களே நேரடியாக போராட்டத்தில் இறங்கிறதையும் இதை வந்து கண்டித்து பேசுறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். இது வந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் பரவி கொண்டிருக்கிறது. நிச்சயம் நீட் என்பதை மோசடி தான் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்தியா முழுமைக்கும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வந்து எப்போ நீட் தேர்வு முடிந்தாலும் உடனடியாக போராட்டம் நடக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மாணவி தற்கொலை செய்திருப்பார், அல்லது மாணவன் பெற்றோர் இப்படி தற்கொலை செய்திருப்பார்கள். படிக்க வேண்டாம் என்று அடித்தார்கள், தற்கொலை செய்து கொண்டார் மாணவர். நம்மலாம் படிச்சிருப்போம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி தேர்வு நேரத்தில் படிச்சுட்டு இருந்தனால டிவி பார்த்துட்டு இருந்துச்சு, பெற்றோர் அடித்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே மாறாக தமிழகத்தில் குறிப்பாக நீட் தேர்வு முடிந்து ரிசல்ட்டு கூட வந்திருக்காது, உடனடியாக அது ஒரு தற்கொலை செய்தி வந்து இருந்திருக்கும். அப்படி ஏன் அந்த தற்கொலை செய்தி வருதுன்னா அந்த தேர்வை முழுவதாக நம்பி 1 வருடம் 2 வருடம் அதை படித்து எல்லாவற்றையும் ஒரு வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் என்கிற ஒரு தேர்வுக்குள்ளே போகிறவங்க திரும்பி வரும்போது என்ன சூழலில் அவங்களோட மனநலம் மாறுதுங்கிறது வந்து இது மூலமாக தெரியுது. இப்போ தான் வந்து எல்லாரும் புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தேர்வு முறைகள் வந்து மிகப்பெரிய முறைகேடாகத்தான் இருந்திருக்குது. ஏன்னா ஒரு இயல்பாக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா யார் சரியாக ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அதில் தோத்துட்டோமோங்கிற பயத்தில் தான், பயம் மட்டும் இல்லை அந்த விரக்தியில் தான் தற்கொலை செஞ்சுக்குவாங்கங்கிறது வந்து இந்த தற்கொலை மூலமாக தெரிய வந்திருக்குது. தமிழகத்தில் மட்டும் இதுவரை
கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தற்கொலை நடந்திருக்குது. படிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அப்படிங்கிறது வந்து மிகவும் மனவேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அந்த பெற்றோர்களெல்லாம் எவ்வளவு அதை தாங்கி கொண்டிருப்பார்கள் என்பதெல்லாம் மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிறது. இதை எல்லா மாநிலங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இப்போ நடந்துபட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். தொடர்ச்சியா பெற்றோருக்கும் மாணவருக்கும் உள்ள ஒரு கேள்வி ஓடிட்டே இருக்கும். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அதற்கு முன்னாடியும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்ததும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட வந்தாங்க. இப்ப வரைக்கும் பல்வேறு பணிகளை அவர்கள் நீட் தேர்வை நீக்குவதற்காக செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கையெழுத்து இயக்கம் நடந்துச்சு. மருத்துவர் அணியும் திமுக இளைஞர் அணியும் சேர்ந்து அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உண்ணாநிலை அறிவிச்சாங்க நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி. இப்படி தொடர்ச்சியாக கோர்ட்ல வழக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் இருக்கும் பொழுது திமுகவினால் ஏன் செய்ய முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இங்க வந்து சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி இங்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அனுப்பி வைத்து வருடக்கணக்கான அந்த தீர்மானத்தை அவர் கிடப்பிலே போட்டுவிட்டு அப்படியே வைத்திருந்தார் என்பதெல்லாம் இங்கே தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆளுநர் எதிர்ப்புங்கிறதே அதன் மூலமாக தான் வருது. தொடர்ச்சியாக இது போன்று திமுக எடுக்கக்கூடிய நீட்டுக்கு எதிர்க்கக்கூடிய எல்லா வினைகளையும் அவர்கள் கண்டுகொள்ளாத ஒரு வகையிலே நடந்து கொண்டிருக்கிறது. 2016 மே மாதம் 2ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்னவென்றால், மாநில அரசுக்கு தனது கல்வியை கட்டமைக்கிற எல்லா உரிமைகளும் உண்டு. அதை 254 பிரிவு /2 உறுதி செய்கிறது. 5 பேர் கொண்ட அந்த நீதிபதிகள் குழு இதை அப்பொழுதே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழக அரசு, திமுக அரசு தொடர்ச்சியாக தீர்மானமாக இங்கே நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு அனுப்பி வைத்த ஒப்புதல்கள் கிடப்பிலே போடப்பட்டு கிடக்கிறது. அதே போல இங்க இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள், பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய இயக்கங்கள் தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பு போராட்டத்தையும் பல்வேறு இயக்கங்களையும் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த மத்திய மோடி அரசு அதை கண்டுகொள்ளாமல், ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பிலே போட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த போக்கு என்பது எல்லா மனிதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இப்படியே போட்டிருந்தால் மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த தீர்ப்பை தானே வழங்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே இந்த சட்டத்தின் பிரகாரம் மாநில அரசுக்கு உரிமை இருக்குதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லப்பட்டாலும் இங்கே நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வருவதன் அவசியம் என்னவென்றால் பார்த்தால், மத்திய அரசு அப்பொழுதுதான் இங்கிருக்கிற இடஒதுக்கீட்டு முறையையும் சமூக நீதி கொள்கையையும் அடியோடு தகர்க்க முடியும் என்பதுதான் முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இங்கே தமிழக அரசில் கிட்டத்தட்ட 24 மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள். மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. இங்கிருக்கிற மருத்துவக் கல்லூரிகளில் தமிழக மாணவர்கள் படிக்க முடியாத சூழலை, மருத்துவ படிப்பை யார் ஏற்படுத்துகிறார்கள் என்றால் இந்த நீட் தேர்வு தான் இதை அவர்களுக்கு படிக்க முடியாத சூழலை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. அதனால்தான் தமிழகத்தில் மட்டும்தான் இடஒதுக்கீட்டு முறையும் அதன்படி சமூக நீதி தத்துவமும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் தாண்டி இந்த கட்டமைப்பு இல்லை என்று கேட்டால் ஓபிசி, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி என்பது இந்த கட்டமைப்பு தமிழகத்தை தாண்டி இருக்காது. இங்கே தமிழகத்தின் மாணவர்களின் நிலை, அவர்கள் ஏற்கனவே இருந்த கல்வி நிலை போன்றவர்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவர்களது வாழ்வாதார நிலை, பொருளாதார நிலை உள்ளிட்ட அனைத்தும் கணக்கெடுக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் ஒரு பட்டியலில் வைத்திருப்பார்கள். மற்ற மாநிலங்களில் பொதுவான ஒரு பட்டியலில் தான் இருக்கும். ஆகவே தமிழக அரசு தான் இதை சரியாக செய்ய முடியும். தமிழக அரசு கல்விக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு. இங்கே 1965 தொடங்கி, மதுரையில் தொடங்கி தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் மருத்துவக் கல்லூரி வசதிகளை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. இவ்வளவு மருத்துவக் கல்லூரி வசதிகளை வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசு இங்கிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கான மருத்துவ படிப்பை வழங்க வேண்டும் என்றால் அது மாநில அரசினால் மட்டும்தான் முடியும். ஆகவே மத்திய அரசு இதில் தலையிட்டு அவர்களுக்கான வாய்ப்பை பறிக்கக்கூடாது என்பதுதான் முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே சொன்னது போல மருத்துவ படிப்பு மட்டுமல்ல, மற்ற படிப்புகளையும் இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதெல்லாம் மாநில அரசுக்கு மீண்டும் திருப்பி வழங்க வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போ நமக்கு தெரிந்த புரிந்த இதில் வச்சு பார்க்கும் போது ஏன் நீட் தேர்வு வந்து முறைகேடான தேர்வு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. உண்மைன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ பள்ளி திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒரு பணம் படைத்தவர்களால் மட்டும்தான் அந்த பள்ளிக்குள்ளேயே போக முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை.
சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கணக்கில் எடுத்துட்டாலும் எவ்வளோ எஸ்சி மாணவர்கள் இருப்பாங்க, எவ்வளோ எஸ்டி மாணவர்கள் இருப்பாங்க, எவ்வளோ எம்பிசி மாணவர்கள் இருப்பாங்கன்னு கணக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். அங்கே வந்து பணம் படைத்தவர்கள் அதே போல் உயர் வகுப்பை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே வந்து நம்ம பார்க்க முடியும். தொடர்ச்சியாக வந்து ஒரு எண்ணிக்கையில் ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். ஆனால் வந்து அந்த ஒருத்தர் 2 பேருங்கிறதே இங்கே சமூக நீதியாக மாறிடாது. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கிறதே அவர்களை வளர்த்துறதுக்காக உண்டாக்கப்பட்டது தான். இதை வந்து நம்ம அரசு பள்ளியில் படிக்கிறவங்ககிட்டையோ மற்ற பள்ளியில் படிக்கிறவங்ககிட்டையோ அதை நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் இது வந்து சமூக நீதி அற்ற ஒரு தேர்வாக நம்ம இதை பார்க்குறோம். இந்த தேர்வு முறை என்பது ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு தேர்வு முறை. ஏன்னா வந்து 12வது வரைக்கும் படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எழுதினா தான் நீங்கள் வந்து மருத்துவ படிப்புக்கு நீங்கள் தேர்வாகவேன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக சமூக நீதிக்கான ஒரு தேர்வாக இருக்கவே முடியாது. ஏன்னா அதில் எடுக்கக்கூடிய வினாத்தாள் எல்லாமே வந்து சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்கனவே ஒரு புறமாக பயிற்சி கொடுக்கப்பட்டே வந்த கேள்வித்தாளாகத்தான் இருக்கிறது. நமக்கான தேர்வு அல்ல என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த சமூக நீதியற்ற இந்த தேர்வை எதிர்த்து நாம் அனைவரும் போராட வேண்டும். வருங்காலத்தில் நமது தமிழக மாணவர்கள் முன்பு போலவே மருத்துவக் கல்லூரிகளில் நிறைந்து மருத்துவர்களாக வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு சரியாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.